ஹாய். ஹாய். வாவ் சூப்பர். ஸ்பெக்ஸ் போடாம நீ இவ்ளோ அழகா இருக்கே. தேங்க்ஸ். உன் பேக் கொடு. உள்ள வா. உன்னோட பேரண்ட்ஸ் எங்க? அது அம்மாவும் அப்பாவும் புனித யாத்திரைக்கு போயிருக்காங்க. திடீர்னு ஏதோ ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. அதனால அனன்யா வர்றதை கேன்சல் பண்ண வேண்டாம்னு அம்மா சொன்னாங்க. அப்படியா? இது சரியா வராதே. உன் பேரண்ட்ஸ் வீட்ல இல்ல, நான் இங்க தங்குறது மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அட சில். நெய்பர்ஸ் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் உன் பேக்கை மேல வச்சுட்டு வரேன். உத்தம். ஆடாடா, நீ அதை பத்திலாம் கண்டுக்காத. அது ஒரு மெடிடேஷன் கார்னர், அவ்வளவுதான். உத்தம், உனக்கு போன். அம்மாதான். அம்மா. அனன்யா வந்துட்டா. ஆனா அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. ஏன்னா நீங்க யாரும் வீட்ல இல்ல, அவ தனியா இருக்கா இல்ல. சரி நானே பேசி பாக்குறேன். அப்புறமா கால் பண்றேன். ஓகே. அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க எல்லாமே நீ அப்செட் ஆயிட்டான்னு. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துட்டுமான்னு கேட்டாங்க. அடடா வேணாம், அவங்கள ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்லு. அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் இங்கேயே இருந்துக்கிறேன். As you wish. Thank you so much. எனக்கு இங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு. சத்தியமா நீ ரொம்ப நல்லவ. அட இதுல என்ன இருக்கு? எனக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய கனவு சீக்கிரம் நிறைவேறணும். அது நடந்தா போதும். ஃபோன் அடிக்குது. அம்மா. அம்மா தானே, அட்டென்ட் பண்ணு. தேவையில்லாம டென்ஷன் ஆக போறாங்க. எடுத்து பேசு, புரியவை, அவ்வளவுதானே. ஹலோ அம்மா. ஏய், எங்க இருக்க நீ? எவ்வளவு நாளா உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்ப பாரு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அது வந்து என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான் உங்களுக்கு கால் பண்ண முடியல. அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நான் கொஞ்சம் நல்ல யுஎஸ் போறேன். எனக்கு அங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என்ன? முதல்ல நீ வீட்டுக்கு வா, அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். இல்லம்மா, சாரி. 2-3 நாள்ல எனக்கு ஃப்ளைட். கம்பெனில இருந்து டிக்கெட்ஸ் வந்துரும். நான் ஒன்ஸ் அங்க போயிட்டேனா உங்க 2 பேரையும் நான் சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறேன். லஞ்ச் வந்துருச்சு. $500 $200 திருப்பி கொடுத்துருக்கான். பில்லு $250 தானே. சரி, அதுக்கு அவன் மீதி பணத்தை கம்மியா கொடுத்துருக்கான். நீ கணக்கு பண்ணி வாங்கலையா? இல்ல, அது வந்து டிப்ஸா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். $50 டிப்ஸ் கொடுத்தா என்ன? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நான் வந்து 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் விசா வரவே இல்ல. எனக்கு செம கடுப்பா இருக்கு. பேரண்ட்ஸும் கவலைப்படுறாங்க. எத்தனை நாளைக்கு நான் போய் சொல்றது? ஆமா அனன்யா, இதெல்லாம் அபிஷியல் சம்பந்தப்பட்ட வேலை, நிறைய டைம் எடுக்கும். நான் சம்பந்தப்பட்ட வேலையா இருந்தா எப்பவும் முடிச்சு கொடுத்திருப்பேன். ஆனாலும் நான் உன்ன அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல சொன்னேனா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசி பார்த்தேன். எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க, இவ்ளோ நாள் ஆகாதுன்னு. அதுவும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் விசா ஈஸியா கிடைச்சிரும்னு. அதாவது நீ இப்போ என்னதான் சொல்ல வர? நான் போய் சொல்றேன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி, நான் தப்பு? நான் அப்படி சொல்ல வரல உத்தம். ஐ எம் சாரி. எனக்கு தெரியும் உன்னோட மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னு. உன்னால எவ்வளவு முடியுதோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க. ஒன்னு பண்ணு, நாளைக்கு நீ உன் கூட என்னையும் அழைச்சிட்டு போ. நான் அந்த ஆபீசர் கிட்ட பேசி பாக்குறேன். வெளிப்படையா கேட்டுறேன் என்னதான் ப்ராப்ளம்னு. அட என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் வேலைக்காரனா? நீ எஜமானி மாதிரி உத்தரவு போட்டா நான் போய் எல்லா வேலையும் செய்யணுமா? இதோ முடிஞ்சதுமா, இப்பவே பண்ணிடுறேன்னு. எந்த ஒரு மகாராணி நீ? அந்தந்த வேலைக்குன்னு ஒரு டைம் எடுக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையா இரு, வெயிட் பண்ணி தான் பாரு. என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு என்னோட விசா வேணும். அத வச்சு என்ன பண்ணுவ? விடு, என்ன பண்ற? விடு என் போன்.
என் போன் கொடு, என் போன் கொடு உத்தம். உத்தம், கதவை தோற. உத்தம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கதவை தோற. உத்தம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கதவை தோற. உத்தம், உத்தம், ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க? கதவை தோற. கதவை தோற உத்தம். 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 கதவை திறந்து விடு. ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ற? வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. வாழும் வரை போராடத்தான் வேண்டும். மரணம் என்பது ஒரு ஓய்வு. மரணமே என்னோட தாய் தந்தைக்காக உன்னை பெரிதும் தலை வணங்குகிறேன். மிகவும் வேதனைப்படுத்தி விட்டார் என்னை. கணிதத்தினால் உடைந்து போய்விட்டது என்னோட தைரியம் அனைத்தும். உண்மை என்னவென்றால், எப்பொழுது அந்த இருவரையும் விடுவித்தனோ, வாழ ஆரம்பித்து விட்டேன் நான், சுதந்திர பறவை போல. இது உண்மையா கற்பனையா? அவன் அம்மா அப்பாவே கொண்டுட்டானா? இல்ல. சாரி. சாரி, இன்னைக்கு நாள் பூரா பிஸியா இருந்தேன். ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ். நீ நிரந்தரமா விடுதலை அடைய போற. உன்னுடைய பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. அப்புறம் அனன்யா, உன்னுடைய விசா அப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உனக்காக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல இதை சாப்பிடு. எனக்கு ஆக்சுவலி ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யுஎஸ் போறதை கொண்டாடுறதுக்காக இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. எல்லாம் சரியா தான் இருக்கு. நான் இதுல எதுவும் கலக்கல. இப்ப ஊட்டி விடவா? இத முழுசா சாப்பிடணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை எங்கேயே வைக்கிறேன், அப்புறமா சாப்பிடு. என்ன? உன்னோட அம்மா அப்பா எங்க? அனன்யா, ஒருவேளை யாராவது உன்னை தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒரே கேள்வியை கேட்டாங்கன்னா உனக்கு அது பிடிக்குமா என்ன? மேக்ஸ் படி, டியூஷனுக்கு போ, கணக்கு போடு, டியூஷனுக்கு போ. முடியல, என்னால எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, என்ன பண்ண சொல்ற?
அதுக்கப்புறம் எப்பவுமே வழக்கமான டைலாக் தான். நீ ஒரு வேஸ்ட், எதுக்கும் லாயக்கு இல்ல. பெத்த பையன் கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? அப்புறம் பாக்கெட் மணி கேட்டா கூட நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரே பையன் தானே. அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு தானே வரும், சரிதானே? ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா அனன்யா, நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவங்க 2 பேருக்கும் ஓய்வு கொடுத்துடலான்னு. அது சரி, அவங்க எங்க இருக்காங்க? ஹால்ல ரிட்டையர் ஆயிட்டாங்கல்ல, அதான் தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா. உனக்கு அவங்கள பார்க்கணுமா? அப்ப ஒண்ணு பண்றேன், நானே காமிக்கிறேன். இதோ இங்கதான் இருக்காங்க என்னோட அம்மா அப்பா. என்ன போக விடு உத்தம், என்ன விட்டுரு ப்ளீஸ். சத்தம் போடக்கூடாது. அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்ல வாழ்க்கை பூரா நான் அவங்க கூட இருக்கிறதுக்கு. ஆனா நான் அவங்க கூட தானே இருக்கேன், இருப்பேன்ல, சரிதானே? இல்ல, நான் இருப்பேன். என்ன விட்டுரு ப்ளீஸ் உத்தம், என்ன ப்ளீஸ் போக விடு ப்ளீஸ். ஹே அனன்யா, அமைதியா இரு. என்னாச்சு? நீ எதுக்கு இப்ப என்ன பார்த்து பயப்படுற? நின்னு என்ன பார்த்து பயப்படக்கூடாது, சரியா? நீ எதுக்கு தப்பிக்க முயற்சி பண்ண? உன் சாமர்த்தியத்தை எதுக்கு என்கிட்ட காட்டுற? அட, எனக்கு இதுதான் பிடிக்காது. ஏன் அனன்யா? ஐம் சாரி ப்ளீஸ், என்ன போக விடு ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, கைய கீழே இருக்கு, கீழே இறக்கு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ ப்ளீஸ், நோ தேங்க்ஸ், நோ சாரி. ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டியா என்ன? ஆனா இப்ப உனக்கு கிளம்பணும், அப்படிதானே? உன்னை விடுதலை பண்றேன், போ. அனன்யா, நீ மறுபடியும் ஏன் என்ன நம்பின? எதுக்காக அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட? நீ சாப்பிட்டிருக்க கூடாதுல்ல? என்ன மன்னிச்சுடு அனன்யா, எனக்கு இப்படி பண்றதுல விருப்பம் இல்ல. ஆனா நீ என்ன கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிட்ட. எனக்கு யூஎஸ் போகணும், என் வீசா எப்ப வரும், அது இதுன்னு பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என்னுடைய அன்பையே சந்தேகப்பட்டுட்ட. அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ நீ விடுதலை ஆயிட்ட, முழுசா விடுதலை ஆயிட்ட. இப்போ நீ கண்ட கனவுகளை நிம்மதியா நிறைவேற்றிக்க நிறைய டைம் இருக்கு, சரியா?